கையில் வந்தால் பித்தம் தீருமானி அதன் நானடி கட்டி மொத்த தாயாண்டி கமன் கனை வாட்டுதாடி கட்டி நிற்கிறாயாண்டி இல்லை என்றால் இந்த மண்டையில் மறைந்து விட வேணாம். தாலி கட்டிட்டுமா 20 திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் சண்டைதான் போடுறோம். திருமணம் செய்து கொண்டு 10 பிள்ளைகளை பெற்று எடுக்க வேண்டும். ஐயோ, அந்த 10 பிள்ளைகள் முன்முகம் போட்டாங்க. பொண்ணு போறதுக்கே வழி கிடையாது. ஆமா, நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட கிடையாது. கர்ப்ப பையன் எடுத்து ஆச்சு போராட்டம் மாவு சிறிது நேரத்தில் ஒரு முத்தத்தை சாப்பிட அடுத்த ஒரு முத்தம் 1000 நல்ல நேரமும் நெற்றில் பாயுது காமன் விடும் பாடோ மஞ்சா போட்டுற முகத்துக்கும் நீசம் படிக்கிற முகத்துக்கும் வித்தியாசம். வீட்டுல பொம்பளை குடும்பம் Thank you.
இருக்குதா சுத்தி கட்டு படாதீங்களா ஓ கப்பல்ல என்ன ஒருத்தன் கூட அப்படியே தெரியல நாங்க 2 பேரும் பாம்பே போய் ஆபரேஷன் அமாவாசைனா நாங்க 2 பேரும் மாறிடுவோம் மலையின் ஒரு பக்கா நான் ஊஞ்சல் மேடை அக்னி கோலம் நீ ஏரிக்காரக்கு ஏதாவது பேட்டரி வச்சு அம்மா சிக்கரம் ஒரே ஒரு முத்தம் முடியாது அந்த நிலா வந்தானா தனில வட்டான கையில பிடிச்சேன் எங்க அண்ணன் போடு
என்னாச்சு? இப்ப வாங்கடா. ஏய், காலைல பார்த்துட்டு வாயா. அழகா இருக்காங்க, பொண்ணுங்க அழகா இருக்காங்க. என்ன சொன்னா? ஏய், சிக்கன முடியாதா? எனக்கு இருக்காத பொருள். இந்த உலகத்திலே ஏய், ஏய். என்னது ஒரு வண்டி? அப்படியே வந்துட்டாடா. ஏய். என்ன தெரியாத வண்டி? உடம்பு செய்த பொண்ணு. कोई भी நாய் பிய வாடா. ஓய் மச்சான். இனிமே நாம் இருவரும் இந்த இடத்தில் இருந்தா ஐயா, அப்புறம் உங்க பொண்ணை வைக்க போல நாய் சிறப்புற மாதிரி சிறப்புற. வைக்க போறதால வந்து கூட்ட நீ சிறப்பான். நாங்களும் கரெக்டா அவளை ஒரு காட்சி கேட்டு கொடுத்தாங்க. யாருக்கா? நமக்கு வேண்டாம். இனிமேல மிஞ்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து. ஓட. அண்ணா தங்கச்சி தங்கச்சி அழாதம்மா அழாதம்மா இட்டு போய் என்னம்மா வாழ்க்கைய
தங்கச்சி, கார்த்திகை போலாமா? கற்பு போனா என்னம்மா? எதுனா show போட்டு எப்படியா முண்டை? வேலை முடிச்சதுன்னா மூணு காலம் அம்மா வந்து திருமணமா சிரிக்காத ரசிகா போயிடுவாங்க. திருமணம் செய்து கொள்ள முடியாது ஓடிப்பா எடுத்து விட்டு போக முடியாது. போக முடியாதா சரி நட்டை விட்டு நீதிமன்றம் சென்று மன்னரை சொல்லுகிறேன். நீதிமன்றம் சென்று மன்னரிடம் என் நிலைமை என்னாகும் பதவி பறி போகிவிடும். நம்மளுக்கு ஒரு chance கிடைக்கணும். ஏழையாக பிறந்தாலும் அவள் கோழையாக பிறந்தவில்லை. நீதிமன்றம் சென்றாலோ நமக்குத்தான் ஆபத்து. ஏதாவது ஒரு வழி சொல்ல ஓடிடுறேன் ஏதாவது ஒரு வழி சொல்றேன் 2 வழி இருக்கு. 2 வழியா என்ன வழியா பெரிய பக்கம் வந்தா வரலாம், ஆபத்து தப்பிக்க ஒரு வழி சாபா இந்த வழி கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என் கண்ணு முன்னாடியே வைக்க போற தெரிஞ்சு போவேன். எவன் குழந்தைக்கு எவன் ஏய், ஆமாண்டா. எங்க தம்பியை கண்டிப்பா சோறு போட்டு அனுப்புவேன். சுத்தி 1/2 கிலோ வேண்டாம், 2 கிலோ போடுறேன். இப்பொழுதே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் எட்டு மேலா நம் இருவருக்கு சந்தோஷமாக திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. நம் கட்டி சார்பாக்குதான் பார்த்தோம். நம் திருமணத்துக்காக எத்தனை பேர்கள் வருகிறார்கள் மருந்தோம் இதோங்க. வேலப்பா இதோ. வேலப்பா 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 அம்மா தங்கச்சி என்னமா நடந்தது என்னமா நடந்தது அண்ணா, பொட்டவர்கள் கையெழுத்து கொடுத்துவிடவா? நாட்டமைச்ச கருணாகரன் என்னை கற்பழித்து கொண்டு விட்டார். தங்கச்சி அம்மா இந்த அண்ணனை விட்டு சென்று விட்டாயே அம்மா இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்தது உனக்காகத்தானப்பா இந்த உலகமே என் தங்கச்சி வாழ்ந்து வந்தேனே இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா அண்ணனை பாருமா அண்ணனை பாருமா தங்கச்சி அம்மா நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினிலே படுப்பா ஐயோ இதே தங்கச்சி போயிட்டப்பா நாட்டினிலே நீ பிறந்து தூடும் காட்டினிலே
பந்தம் இல்லாம சோறுட்டி நான் வளர்த்தேன் சொத்து சுகமே நானே சொந்தமென நீ நினைத்தேன் சொந்த பந்தம் இல்லாம சோறு சொத்து சுகமே நானே சொந்தமென நீ நினைச்சேன். அண்ணன் எங்கே சென்றாயோ அல்லும் பகல் அவதிப்பட என்னடி மறந்தாயோ நான் வளர்ந்த சீதனமே நான் இனிமேல் என்ன செய்வேன் நான் வறண்டு பாடுகிறேன் நீ எழுந்து ஓடி பாப்பா கத்திரி நீராச்சு அந்த கடவுளும் நாட்டினில் நீ பிறந்து தொடும் காட்டினில் என் படைத்தார் பாட்டினில் என் துயரம் பாடிட எங்க வைத்தார் என் தங்கச்சி என்னை விட்டு போயிட்டாரு என்னை விட்டு போயிட்டாரு என் தங்கச்சி. வந்திடு வந்திடு தானா வந்திடு 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 தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணன் உன்னை அன்பாரே பாசப்பால் ஊட்டி வந்து தகது. தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பா அண்ணன் உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தேன் தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணன் உன்னை அன்பாரே பாசப்பால் ஊட்டி வந்து நடத்தி இன்னதை ரசித்தேன் சட்டப்படி கொண்டாடி காட்டையாட நீ பிறந்து காட்டணியும் தூட்டுப்படி ஏமாத்தி வாரிசு போயாச்சு இனி யாரிடம் நின்றே காட்டினில் நீ பிறந்து தொடு காட்டினில் என் படுத்தாய் பாட்டினில் என் துயரம் பாடிட எங்க வைத்தாய் வந்திடு வந்திடு தானா வந்திடு 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 இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படிப்பா மனம் வந்ததப்பா இந்த அண்ணன் உயிர் வாழ்ந்ததே உனக்காக தடப்பா இந்த உலகமே என் தங்கச்சி வாழ்ந்து வந்தனே சின்ன வயதில் தான் பெற்றெடுத்த தாய் தந்தை நம் இருவரும் அனாதரம் பிரிந்து விட்டாங்க நீ ஆகிலும் இந்த அண்ணனுக்கு துணையாக இருப்பாய் நினைத்தேனே நீயும் இந்த அண்ணனை அனாதை விட்டு சென்று விட்டாயே அப்பா உனக்கு அழகான ஆடவனை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே திருமண குளத்தை நான் பார்க்க முடியவில்லையே உடைய பிண குளத்தை பார்க்கின்றேனே தங்கச்சி விட மாட்டமா விடவே மாட்டேன் உன்னை கற்பழித்து கொலை செய்த முடியுமா இந்நாட்டை வந்து கருநாகத்தை லேசில் விட மாட்டோமா இப்போது என் தங்கையின் சமத்தை தூக்கி செல்கிட்டு இந்நாட்டு மன்னரை சந்திக்கிட்டு என் தந்தையின் சாவிற்கு நீதி